அரச ஊழியர்கள் அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய யூடியூப் சேனலானது பல்வேறு பயனுள்ள தகவல்களை உங்களுக்கு தொடர்ச்சியாக வழங்கி வருகிறது. அந்த வகையில் நான் உங்களுக்கு எதிர்வரும் 10ஆம் தேதி அதிகரிக்கப்பட்ட சம்பள அடிப்படையிலான பே ரிப்போர்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். தற்போது அநேகமான நிறுவனங்களில் இந்த பே ஷீட் தயாரிக்கும் பணிகள் நிறைவுற்றிருக்கிறது. நாங்கள் இந்த இந்த வீடியோ மூலமாக பார்க்கின்ற விஷயம் என்னென்று கேட்டால், உங்களுக்கு அரசு ஊழியர்களாகிய உங்களுக்கு இந்த பாதீட்டின் மூலமாக 2025ஆம் ஆண்டிலிருந்து, அதாவது 2025, 26, 27ஆம் ஆண்டு காலப்பகுதிகளில் உங்களுடைய அடிப்படை சம்பளமானது தொடர்ச்சியாக அதிகரிக்கப்பட இருக்கிறது. இந்த அடிப்படை சம்பளத்திலான அதிகரிப்பின் மூலமான பயன்கள் சம்பந்தமாக அதனுடைய விளைவுகள், சாதகமான விளைவுகள் சம்பந்தமாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அதாவது நீண்ட காலத்துக்கு பின்பு, அதாவது அரச துறையில் நீண்ட காலத்துக்கு பின்பு இந்த பேசிக் சேலரியில் பாரிய அளவிலான ஒரு அதிகரிப்பு ஏற்பட்டிருக்கிறது. உதாரணமாக நாங்கள் இங்கு உங்களுக்கு 2025 10ஆம் இலக்க சம்பள அதிகரிப்பு தொடர்பான சுற்று நிரூபத்தை நான் ஆதாரமாக எடுத்திருக்கின்றேன். அந்த வகையில் பார்ப்போமாக இருந்தால், PL2 கிரேட் 3 சேலரி, பேசிக் சேலரி 25,250 ரூபாவாக இருந்த பேசிக் 2025 ஏப்ரல் மாத அளவில் 38,965 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இது பாரிய அளவு ஒரு அதிகரிப்பாகும். இது தொடர்ச்சியாக அதிகரிக்கப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். வருடாந்தம், அதாவது அடுத்த 2 ஆண்டுகளில் இந்த பேசிக் தொடர்ச்சியாக அதிகரித்து வருகிறது. இதனை நீங்கள் இந்த சகல அதாவது சம்பள ஏற்றங்களின் பின்பும் நீங்கள் இதை தொடர்ச்சியாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். சகல சேலரி ஸ்கேலிலும், சகல சேலரி கோட்குரிய சேவைகளிலும் இந்த பேசிக் சேலரியிலான அதிகரிப்பை நீங்கள் தெளிவாக உணரக்கூடியதாக இருக்கும். பாரிய அளவிலான ஒரு அதிகரிப்பு தொகையாக இது காணப்படுகிறது. உதாரணமாக நாங்கள் மேலும் பல டேபிள்களை பார்ப்போமாக இருந்தால், அதாவது 28,790 ரூபாய் இருக்கின்ற பேசிக் சேலரி 43,369 ரூபாவாக அதிகரிக்கப்படுகிறது. மேலும் இந்த அதிகரிப்பினுடைய விளைவுகளை நாங்கள் உச்சநிலையை பார்ப்போமாக இருந்தால், பல சேலரி சகலவற்றிலும் இந்த அதிகரிப்பை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். உதாரணமாக MT3 ஸ்கேலுக்குரிய பேசிக் 34,710 ரூபாவாக இருப்பது, அந்த பேசிக்கானது 50,705 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 16,000 அளவிலான ஒரு அதிகரிப்பாக இது காணப்படுகிறது. இந்த சுற்றுநிரூபத்தை நீங்கள் அவதானிக்கின்ற போது சகல சேவைக்குரியவர்களினதும் அடிப்படை சம்பளமானது பெரியதொரு தொகையினால் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அதிகரிப்பானது, இந்த பேசிக் சேலரியிலான அதிகரிப்பானது அரச ஊழியர்களுக்கு அவர்களுடைய சேவைக்குரிய ஒரு உயரிய அந்தஸ்தை பெற்றுக் கொடுத்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதாவது பேசிக் சேலரியை தான் அநேகமாக கேட்பார்கள். ஒவ்வொரு விடயங்களின் போதும் பேசிக் சேலரியை தான் பிரதானமாக பார்க்கப்படுவதுண்டு. அதில் குறிப்பாக உங்களுக்கு மேலதிக நேர கொடுப்பனவுகள், சில சேவையினருக்கு, இப்ப தபால் ஊழியர்களுக்கு மேலதிக நேர கொடுப்பனவுகள் எல்லாம் வழங்கப்படுகிறது. அவ்வாறு மேலதிக நேர கொடுப்பனவுகள் கணிக்கப்படுவது இந்த பேஸ் மிக முக்கியமானது. அப்ப பேசிக் சேலரி அதிகரிக்கின்ற போது மேலதிக நேர கொடுப்பனவுகள் அதிகம் பெறக்கூடியதாக இருக்கும். அத்தோடு இணைந்த படிகள், உங்களுக்கு தெரியும், அரச ஊழியர்களுக்கு அரசாங்கத்தினால் இணைந்த படிகள் வழங்கப்படுவதுண்டு. இது தாபன கோவையிலும் குறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இணைந்த படிகளுக்குரிய கணிப்பனவுகளும் பொதுவாக பேசிக் சேலரியை பேஸ் பண்ணுவதாக இருக்கும். அதைவிட முக்கியமாக சொத்து கடன்கள், அரச ஊழியர்களுக்கு விசேட வரி சலுகைகளில் வழங்குகின்ற சொத்து கடன்கள், அதே நேரம் அனர்த்த நிலைமைகளின் போது வழங்குகின்ற விசேடமான கடன்கள் அனைத்தும் பேசிக் சேலரியில் இத்தனை மடங்கு அல்லது இத்தனை வீதம் எனவே கணிக்கப்படுகிறது. அதே நேரம் ஓய்வூதியத்தை எடுப்போமாக இருந்தால், ஒரு அரச ஊழியர் உழைக்கின்ற பேசிக் சேலரியில் இத்தனை சதவீதம், உதாரணமாக ஒரு அரச ஊழியருடைய பேசிக் சேலரியில் 75% 80% என இந்த ஓய்வூதிய கணிப்பனவானது தீர்மானிக்கப்படுகிறது. எனவே மிக மிக முக்கியமான ஒரு பயனாக இது காணப்படுகிறது. அதாவது பேசிக் சேலரி 10,000-15,000 ரூபாவால் அதிகரிக்கின்ற போது நிச்சயமாக ஓய்வூதிய கொடுப்பனவானது
பெரியதொரு அதிகரிப்பை உங்களுக்கு பெற்றுத் தருவதாக இருக்கும். இவ்வாறாக இந்த பேசிக் சேலரியில் நீண்ட காலத்துக்கு பின்பு அரசு ஊழியர்களது அடிப்படை சம்பளத்திலான இந்த அதிகரிப்பானது பல எதிர்கால பயன்களை உங்களுக்கு தரக்கூடியது. கொடுப்பனவுகளை பொறுத்தவரையில் உடனடி பயனை உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும். இந்த அதே நேரம் ஓய்வூதியத்துக்கு கணிப்பனவு ஒன்று அதிகரிக்கப்பட்டாலும் அது உங்களுக்கு மீண்டும் உங்களுக்கு பல பயன்களை தருவதற்காகவே அந்த 8 வீத கழிப்பனவு ஒன்றும் உங்களுக்கு செய்யப்படுகிறது. எனவே அரச ஊழியர்களே, இந்த பேசிக்கிலான அதிகரிப்பு உங்களுக்கு பல பயன்களை எதிர்காலத்தில் பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக இந்த ஓய்வூதியம், அதாவது ஓய்வு பெற அதாவது அண்மித்த ஒரு சில ஆண்டுகளில் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு இந்த அதிகரிப்பு மிகவும் ஒரு பயனை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறாக இந்த சம்பள அதிகரிப்பானது உடனடி பயன், எதிர்கால பயன் என்று நாங்கள் நோக்குகிற போது சில விடயங்களுக்கு எதிர்கால பயன்களை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும். சில விடயங்களுக்கு, அதாவது பெரியதொரு தொகையை கைக்கு எதிர்பார்க்கின்றவர்களுக்கு சில நேரங்களில் சம்பளம் குறைவாக இருப்பது போல் தென்பட்டாலும் அடிப்படையிலான அதிகரிப்பானது உங்களுக்கு பல பயன்களை பெற்றுத்தரும். இது இந்த தகவலோடு நாங்கள் மீண்டும் பல தகவல்களை உங்களுக்கு வழங்க இருக்கின்றோம். இன்னும் ஓரிரு தினங்களில் உங்களுக்கான சம்பள அதிகரிப்பு விடயங்களை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமாக இருந்தால் நீங்கள் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்து கொள்வதோடு எங்களது யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து எங்களுடைய யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.